நாம் வந்து யாருக்கிட்ட பேசணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட யார் அவங்க தனிப்பட்ட யாருக்கிட்ட வந்து நம்ம வந்து உரிமையோட பேசி சிரிக்கணும்னு ஆசைப்படணும். நம்மக்கிட்ட யார் தனிப்பட்ட விஷயத்த அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள நம்மக்கிட்ட யார் பகிர்ந்துக்கிறாங்களோ, அவங்கக்கிட்ட தான் நாம் எப்போவுமே பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கணும். சும்மா வந்து கொஞ்சம் இப்போது நம்ம உறவு முறையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதாவது ஒரு உறவினர்கள்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க நமக்கு பிடிச்சவங்களா இருக்காங்க. அது தனிப்பட்ட முறையில் அவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட தான் வந்து நம்ம சந்தோஷமாக பேசணும் அப்படின்னு நினைக்கணும். உறவினராக இருக்கலாம், அவங்க வந்து சித்தியாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், யாராக வேணா இருந்துட்டு போட்டும். ஆனால் அதனாலே அவங்கக்கிட்ட நமக்கு வந்து உரிமை வந்துடுறது. அவங்க வந்து பெரியப்பாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். அதனாலே அவங்கக்கிட்ட நாம் வந்து நம்ம மகிழ்ச்சியாக பேசுவதற்கு, சிரித்து பேசுவதற்கு நமக்கு உரிமை வந்து விடாது. எப்போ நமக்கு உரிமை வரும் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம சிரித்து பேசுகிறதுக்கு, பழகிறதுக்கு, உரிமையோடு கோவப்படுவதற்கு, திட்டு வாங்குவதற்கு நமக்கு எப்போ உரிமை வரும் அப்படின்னா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள விஷயத்த நம்மக்கிட்ட சொல்கிறாங்களா, அந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறாங்களா, அப்போ தான் வந்து நாம் அவங்கக்கிட்ட பேசி சிரிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அப்படி அந்த மாதிரி இப்போ அதான் வந்து மனிதர்களுக்கு ரொம்ப குழப்பம். இவங்கள சித்தப்பான்றாங்க, மாமான்றாங்க, அத்தைன்றாங்க, சித்தின்றாங்க, பெரியம்மான்றாங்க. பெரியம்மானால அப்போ அவங்ககிட்ட நம்ம சிரித்து பேசிடணுமா, இல்லை சிரித்து பேசி அவங்ககிட்ட வந்து சந்தோஷமாக பேசிடணுமா அப்படின்னா அதுதான் இங்கே தவறு. அவங்க சித்தியாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். யாராக இருந்தாலுமே உங்ககிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க தங்களுடைய பிரச்சனையை சொல்கிறாங்களா, உங்களை மதித்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தினசரி சந்திச்சிட்ருக்கிற பிரச்சனைகளை உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்களா, அப்படிப்பட்டவங்கக்கிட்ட தான் நீயும் என்ன பண்ணும், உன்னுடைய பிரச்சனைகளை நீ சொல்லு. அவங்கக்கிட்ட தான் நீயும் சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கணும். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, சொந்தக்காரங்கனாலே அவங்ககிட்ட நம்ம ஜாலியாக உரிமையோடு பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி பேசக்கூடாது. அது அவமானத்தை தரும். நம்மக்கிட்ட உரிமை இல்லாதவங்ககிட்ட அவங்க நமக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம். சொந்தக்காரங்களாக இருக்கிறதுனால அவங்ககிட்ட நம்ம உரிமை வந்து விடாது. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறாங்களா, ஒரு சொந்தங்கிறது வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் அதனாலேயே ஒரு சொந்தங்கிறனாலே நம்ம அவங்ககிட்ட வந்து உரிமை எடுத்து பேசுவதற்கு, பழகுவதற்கு, சிரித்து பேசுவதற்கு, ஏதாவது ஜோக் அடிக்கிறது, இந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு நமக்கு அந்த உரிமை வந்துடாது. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை, தினசரி சந்திக்கிற பிரச்சனைகளை நம்மக்கிட்ட சொல்கிறாங்களா, அப்போ தான் நாம் அவங்கக்கிட்ட பேசி சிரிப்பதற்கு நமக்கு உரிமை வருகிறது. அது மாதிரி அப்போது நம்மளும் என்ன பண்ணணும், அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி அப்போ தான் இந்த சிரித்து பேசுவதற்கான அந்த உரிமையே அப்போ தான் வருது. இங்கே என்னென்னா நம்மலாம் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு உரிமை ஒருவர் பொய்யாக நடந்து கொள்கிறார்கள். நம்மலாம் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யாக அந்த உரிமையை எடுத்துக்கொள்கிறார்கள். நம்மலாம் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கு அப்படி கலாய்க்கிறது, கேலி பண்ணுறது. ஆனால் தனிப்பட்ட விஷயங்கள சொல்ல மாட்டாங்க, தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்றா உட்காந்து நம்மலாம் சொந்தக்காரங்க, வாங்க சிரித்து பேசலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுன்னா, தெளிவாக அமைதியாக இருக்க கற்றுக்கணும். நம்மக்கிட்ட தனிப்பட்ட முறையில் யார் நம்மக்கிட்ட வந்து தங்களுடைய வாழ்க்கையில் தினசரி சந்திக்கிற அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம பேசி சிரிப்பதற்கு நம்மக்கிட்ட உரிமை இருக்குது. அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து ஜாலியாக பேசி சிரிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்குது. அதனால் சொந்தக்காரங்கள்லேயே நீங்கள் ஒரு சொந்தத்தை தேடுங்க. இவங்களாம் நமக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம். அவங்களே நம்ம ஒரு சொந்தக்காரங்களை தேடணும். தனிப்பட்ட முறையில் அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் உண்மையான சொந்தக்காரர்கள். அவர்கள் உறவினர்களாக அல்லாமல் கூட இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் தினசரி சந்திக்கிற பிரச்சனைகளை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னாலே அவங்க நமக்கு சொந்தமாயிடுறாங்க. அப்படி நம்பிக்கை வச்சு அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நம்மக்கிட்ட சொல்லிட்டு வராங்க, அவங்க நமக்கு சொந்தமாயிடுறாங்க.
அப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் நம்மளை பகைச்சிக்கிறாங்க, நம்மக்கிட்ட பேசுகிறதில்ல. இப்போ தனிப்பட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்ததை முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ சொல்கிறது கிடையாது, இப்போ பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா இப்போ சொந்தம் இல்லைன்னு அர்த்தம். முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை, அதான் சொந்தம். சொந்தங்கிறது என்ன தெரியுமா? உன்னுடைய உணர்வோடு யார் தொடர்பு கொள்கிறார்கள் அவங்க தான் சொந்தக்காரங்க. உனது உணர்வோடு யார் இணைப்பை ஏற்படுத்துகிறார்கள், உனது உள்ளுணர்வோடு இணைப்பை யார் ஏற்படுத்துகிறாங்க, தனிப்பட்ட உன் மேலே யார் நம்பிக்கை வைக்கிறாங்க, அவங்க தான் உன்னுடைய உள்ளுணர்வோடு இணைப்பு ஏற்படுத்தி கொள்கிறவர்கள். உள்ளுணர்வோடு உன்னிடம் தொடர்பு கொள்கிறவர்கள் யாருன்னா, உன் மீது நம்பிக்கை வைத்து தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை தினசரி அதை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் உன்னுடைய உள்ளுணர்வோடு இணைப்பு ஏற்படுத்துகிறார்கள், ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள். அப்போ அவங்கக்கிட்ட தான் நீ என்ன பண்ணணும், நீ பேசி சிரிக்கணும்னு ஆசைப்படணும். சொந்தங்கிறதுனாலே அவங்ககிட்ட நீ பேசி சிரிக்காத. அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கை என்பது தேவை. அந்த நம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் பேசி சிரிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நீ சொந்தங்கிறதுனாலே அவங்ககிட்ட நீ பேசி சிரிக்க முற்பட்டன்னு வச்சுக்கேன், உனக்கு அவமானம் தான் ஏற்படும். உனக்கு அந்த இடத்துல மரியாதையே இல்லைன்னு அர்த்தம். மரியாதை இல்லாமல் நீ சும்மா செயற்கையாக ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிற, செயற்கையாக ஒரு உரிமை பெற முயற்சி செய்கிறேன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீ அமைதியாக இருக்கிறது தான் உனக்கு மரியாதை. யார்கிட்ட உனக்கு உரிமை இருக்குது, யார் ஒன்றை நம்புகிறாங்க, தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் நீ பேசணும், சிரிக்கணும், பழகணும் அப்படின்னு ஆசைப்படணும். தனிப்பட்ட முறையில் உன்னை நம்பி அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நடக்கிற விஷயங்களை சொல்லலை அப்படின்னா அவங்கக்கிட்ட நீ அமைதியாக இருக்க பழகு. இல்லை என்றால் என்ன ஆகும்னா, அவமானத்தை உனக்கு ஏற்படுத்தும். அவமானம் ஏற்படும். அந்த இடத்துல உனக்கு ஒரு அவமானமாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறதே அவமானமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் சொந்தத்தை பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னா, சொந்தத்தை பிரிஞ்சு நகரங்களில் குடியேறுறாங்க. நிறைய காரணம் இருக்குது. நகரங்களில் குடியேறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. சொந்தங்கிறது சொந்தத்தை ஏன் பிரிஞ்சிடுறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க சொந்தத்து மேலே. ஏன்னா சொந்தக்காரங்க யாரும் அந்த தனிப்பட்ட முறையில் தன்னுடைய எப்படி பேசணும் அப்படிங்கிறது நிறைய, எப்படி ஒருத்தரிடம் பேச வேண்டும், ஒருத்தருடைய நம்பிக்கை எப்படி பெறணுங்கிறது தெரியாமல் சொந்தங்கிறத காரணம் காட்டியே நம்ம மீது உரிமை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். சொந்தங்கிறத காரணம் காட்டியே நம்ம மீது உரிமை ஏற்படுத்தி நாமளும் அந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபடுகிறோம். அப்படி ஈடுபடக்கூடாது. இங்கேயே இப்போ ஒரு கணவன் மனைவி உறவே பாருங்கள். ஒரு கணவன் தனிப்பட்ட விஷயங்களை மனைவியிட்ட பகிர்ந்துக்கிறது கிடையாது. மனைவி தனிப்பட்ட வாழ்க்கையில் அவளுடைய அந்த தனிப்பட்ட உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற ஒருவராக தனது கணவனை பார்க்கல. ஆனால் அவங்களுக்கு இடையில் உறவு இருக்குது. அவங்க பேசுகிறாங்க, சிரிக்க முற்படுகிறார்கள், உறவே வச்சுக்கிறாங்க, குழந்தைய பெற்றுக்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் இன்னொருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த மாதிரி பேசுகிற வழக்கம் பெரும்பாலானவங்கள்ட்ட கிடையாது. அந்தளவுக்கு ஒரு செயற்கையான உறவு, செயற்கையாக உரிமை எடுத்துக்கொள்கிறார்கள். செயற்கையாக அது அவமானத்தை தரும். அப்படி நீ செயற்கையாக ஒரு நம்பிக்கை பெறணும். ஒருத்தருடைய நம்பிக்கையை எப்படி நான் பெறுவது அப்படிங்கிற முயற்சியில் நீ ஈடுபடு. அதில் ஜெயிச்சாதான் உறவே ஆரம்பிக்குது. அப்படி அந்த மாதிரி முயற்சியை எடுத்துக்காமல் ஒருவரிடம் நம்பிக்கையை எடுத்துக்கொள்ளாமலேயே நீங்கள் திருமணமே பண்ணிக்கிறாங்க. பெற்றவங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெற்றவங்க ஏற்பாட்டின் பேரில் இங்கே கல்யாணமே நடக்குது. இந்தியாவில் சரி, அப்புறம் இந்த அரேபிய நாடுகளில், முஸ்லீம் நாடுகள்லேயும் அதே மாதிரி தான். பெற்றவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நிறைய நாடுகளில் பெற்றவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு திருமணத்திற்கு முன்பு அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசி சிரித்து பழகி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அதன் பிறகு தான் அவங்க கல்யாணமே பண்ணிக்கணும். அந்த நம்பிக்கை ஏற்படுமா ஏற்படாதான்னு தெரியாது, பழகி பார்த்தா தான் தெரியும். சிலர்கிட்ட இவன் மேலே எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது, அதனால் என்னால் காதலிக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது பிரச்சனை. அப்புறம் அப்படியெல்லாம் இல்லாமல் இவங்க முன்கூட்டியே என்ன பண்ணுறாங்க, சும்மா ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. நான் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நாங்கள் 2 பேரும் கல்யாணம், நாங்கள் 2 பேரும் நம்ம புருஷன் முண்டாட்டி, நம்ம 2 பேரும் நம்ம புள்ள பத்துக்கணும். ஆனால் இவங்களுக்கு இடையில ஒரு நம்பிக்கைங்கிற அந்த இணைப்பு இல்லை. நம்பிக்கை தான் இணைப்பு. உன் மேலே நம்புறல்ல, நம்பி தனிப்பட்ட விஷயங்களை நீ சொல்கிறியா, ஒளிவு முறை இல்லாமல் சொல்கிறியா, உண்மையாக இருக்கிறியா. உண்மையாக இருந்தால் தான் அந்த நம்பிக்கையே வரும். நம்பிக்கை இருந்தால் தான் அந்த இணைப்பு வரும். அந்த இணைப்பே ஏற்படாமல் இங்கே திருமணங்களே நடக்குது, குழந்தைய பெற்றுக்கிறாங்க. உடல் உறவே இங்கே நடக்குது, குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அது இந்த மாதிரியான செயற்கையான உரிமைகள், செயற்கையான உறவுகள், இதெல்லாம் செயற்கையானது. சும்மா
இது வெறும் அது உண்மையான உறவுங்கிறது நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. அப்போ நம்பிக்கைங்கிறது அடிப்படைன்னா நம்பிக்கைங்கிறது எப்படிப்பட்டது? இப்போ ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது நம்பிக்கை, ஒரு மனைவிக்கு கணவன் மீது நம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னா, இவன் தனது சுதந்திரமான வாழ்க்கைக்கு இவன் உதவியாக இருப்பான், தடையாக இருக்க மாட்டான், இவனை நம்பலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு தான் அங்கே அப்போ இவன் தன்னை வந்து ஒரு உயர்வான இடத்துல பார்ப்பான். தன்னை வந்து ஒரு பெண் தனக்குரிய மரியாதையும் அவன் கொடுப்பான். அப்படிங்கும்போது அந்த பெண்ணுக்கு அவன் மேலே நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்போ தான் அங்கே உறவே ஏற்படுது, இணைப்பே ஏற்படுது, அந்த ஆண் பெண் இருவருக்கும் இணைப்பு ஏற்படுது. அப்போ பெண்ணை வந்து நீ ஒரு பொருளாக பார்க்குற, ஒரு அடிமையாக பார்க்குற அப்படின்னா, பெண்ணும் தன்னை வந்து ஒரு ஆண் வந்து அடிமையாக பார்க்க அனுமதிக்கிறா அப்படின்னா, தன்னை ஒரு பொருளாக பார்ப்பதற்கு ஆண்களை அனுமதிக்கிறா அப்படின்னா, அப்போ அங்கே இணைப்பே ஏற்படாது. இணைப்பு ஏற்படாமலேயே ஒரு உறவு முறை, கணவன் மனைவியாக குழந்தைகளுக்கு உடல் உறவு வைத்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். உறவு முறைக்கு எது அடிப்படையோ அது அங்கே இல்லவே இல்லை. அதான் செயற்கையான உறவுகள், செயற்கையான உரிமைகள். அதுதான் வந்து அந்த மாதிரியான ஒரு நடைமுறை தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரி செயற்கையாக ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு நம்பிக்கை என்பது தேவையில்லை, ஒருவரை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை, அப்படி இல்லாமலே எங்களால் வாழ முடியும், எங்களால் குழந்தைய பெற்றுக்க முடியும், நாங்கள் என்ன வந்து எங்களுக்குள்ளே என்ன நம்பிக்கையாக இருக்குது, தனிப்பட்ட விஷயங்களை நான் அவளை என்னுடைய மனைவியை நான் மதித்து நான் ஒரு விஷயத்த கூட சொல்ல மாட்டேன், அவளெல்லாம் நான் அந்த அளவுக்கு, ஆனால் நாங்கள் குழந்தை பெற்றுக்கலையா, இந்த மாதிரியான ஒரு நடைமுறை தான் இந்த சொந்த பந்தங்கள்னு சொல்லிட்டு, அதில் ஒரு சொந்த பந்தங்கள் ஒன்றா கூடும்போது ஒருவருக்கு ஒரு உரிமை எடுத்து, செயற்கையாக ஒரு உரிமை எடுத்து அந்த நம்பிக்கையை பெறாமலேயே ஒருவருக்கொருவர் உண்மையாக உரிமையோடு பேசிக்கொள்வார்கள். உண்மையாக பேசிக்க மாட்டான், உரிமை எடுத்துப்பாங்க. செயற்கையாக உரிமை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு, இது எல்லாமே அவமானத்தை தரும். நீ ஒருத்தர்கிட்ட நம்பிக்கை இல்லாமல், நம்பிக்கையை ஏற்படுத்தாமல், நம்பிக்கையை பெறாமல் அவரிடம் நீ உரிமை எடுத்துக்கிட்டால் அது உனக்கு அவமானத்தை தரும். உனக்கு உரிமை இல்லாதவரிடம் போய் நீ வந்து ஒருத்தர் உன்னை நம்பவே இல்லை, நம்புவதற்கான சூழலே ஏற்படலை, அல்லது நம்பவே இல்லை அப்படிங்கும்போது அவங்ககிட்ட போய் நீ உரிமை எடுத்துக்கிறப்ப அது வந்து அவமானத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி வேற ஒருத்தர் வாங்கிட்ட உரிமை எடுத்துக்கிறாங்க, உன்னுடைய நம்பிக்கை அவர்கள் பெறவே இல்லை, ஆனால் அவர்கள் சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் உன்னிடம் உரிமை எடுத்துக்கொள்கிறார்கள். அது உனக்கு அவமானத்தை தரும். அவனுக்கும் சரி, உனக்கும் சரி, அவங்களுக்கும் சரி, அது அவமானத்தை தரும். அதனால் அந்த இடங்களில் எப்படி நடந்துக்கணும், அதனால் யார்கிட்ட நம்மக்கிட்ட நம்பிக்கை ஏற்படுதோ அவர்களிடம்தான் நாம் உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களிடம்தான் நமக்கு ஒரு உறவு இருக்கிறது என நம்ப வேண்டும். அவர்களிடம்தான் பேசி சிரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். வந்து பகிர்ந்து உணவு உண்டாலே ஒரு உறவுமுறை ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படும். அதனால் பகிர்ந்து உண்டால் கூட சிலர் அந்த தனது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பிறரிடம் அந்த நம்பி சொல்லுகிற மனப்பான்மை வராது. நீ ஒருவரிடம் பகிர்ந்து உணவை பகிர்ந்து கொள்கிறாய், அப்போ அதனால் ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்கான சூழல் அமையும். அப்போ கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. அந்த நம்பிக்கை அப்போ அந்த இடத்துல கூட நீ தெளிவாக நடந்துக்கணும். உணவை பகிர்ந்து கொண்டு விட்டாலே அங்கே நம்பிக்கை என்பது பிறந்துவிடும். அப்போ உரிமை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த சூழல் வேணால் இருக்கலாமே தவிர, நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு உறவு முறைக்கான ஒரு சூழல் அங்கே அமையலாம். அதே நேரத்தில் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அந்த சூழலை அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி நீ எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நீ பகிர்ந்துக்கிற அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அங்கே உனக்கு உரிமையே வருது. அப்போ தான் வந்து நீ அவரிடம் பேசி சிரிக்க அதனால் தனிப்பட்ட விஷயங்களை ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கணும், நம்பிக்கை பெறணும்னா அடிப்படையில் நம்ம வந்து உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு தான் ஒருவரிடமிருந்து நம்பிக்கை பெறுவதற்கான ஒரு மனப்பான்மையே அங்கே வரும். நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நீ சொல்லலாம், அவங்க வாழ்க்கையில் நடந்தது உங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போ தான் அங்கே வந்து ஒரு உரிமையை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு சூழல் அங்கே அமையும். உரிமை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு நம்பிக்கை அதற்கான நம்பிக்கை என்பது அங்கே பிறக்கும். அதனால் இது உறவினர்களாக இருந்து விட்டாலே நமக்கு உரிமை வந்து விடாது. அவர்கள் முதல்ல வந்து பகிர்ந்து உண்ண வேண்டும். அதன் பிறகு நம்பிக்கை பெறுவதற்கான அந்த அனுமதி என்பது கிடைக்கும். அப்போ அந்த நம்பிக்கை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஒரு தனிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருக்குதா, நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் அவங்ககிட்ட இருக்கா, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவங்க வாழ்க்கையை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறாங்களா
அப்போது அதன் மூலம் ஒரு நம்பிக்கை பெறுகிறார்கள். நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு தான் அவர்களிடம் நாம் வந்து உரிமையோடு பேசுவது, பழகுவது என்பதெல்லாம் அங்கு சாத்தியமாகும்.